இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள கபடி போட்டி வீடியோ பார்க்கலாமா? நாங்கள் எதார்த்தமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். பார்த்தா நம்ம ஊரில் கபடி போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 2 நாளா நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஃபைனல் மேட்ச் போல். எங்களுக்கு இருந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்ன போன டைமும் அந்த மாதிரி திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கொஞ்ச நேரத்தில் எடுத்த வீடியோ தான். இல்லைன்னா நான் அங்கே எங்கள் ஊரில் இருந்தேன்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்துப்பேன். வீடியோகிராஃபரும் கொஞ்சம் சரியில்லாமல் எடுத்து விட்டாப்புல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நமக்கும் கபடிக்கும் எப்பயுமே கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா, நானும் வந்து ஒரு கபடி பிளேயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா, காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, கபடின்னா நான் தான் பயங்கரமா விளாடுவேன். ஆள பார்க்கும்போது அப்படி தெரியாது. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. "இந்த பிள்ளைய பார்த்தா கபடி விளையாடுற மாரியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கு தான் சொல்லுவாங்க போல முன்னாடிலாம் ஆடிய கால்கள்லாம் நிற்காது அப்படின்னு சொன்ன மாரி அந்த கபடியெல்லாம் விளையாடுறாங்க. எனக்கு என்னமோ நானே போய் விளையாடும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே கௌரவப்படுத்துவாங்க. அதுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை குடுப்பாங்க. அதே மாரி தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மகளிர் மன்றத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களும் பொன்னாடை பருத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காத்தடிச்சதுனால தான் வந்து ஃபுல்லா அந்த சைடு நம்ம போக முடியல. கொஞ்சம் பின்னாடியே நின்று வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் பொன்னாடை பொருத்தவே முடியல. ஏன்னா பொன்னாடைலாம் பறந்து போகிற மாரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ அவங்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வாங்கிக்கிட்டாங்க. நாங்க கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்குன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க மட்டும் தான் கொஞ்சம் நேரம் இருந்து ஃபங்க்ஷன்ல இது கபடி போட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாங்க. நான் மட்டும் தனியா போயிருந்தேன்னா, கண்டிப்பா நைட்டு எங்க வீட்லயே தங்கிட்டு தான் காலையில சீக்கிரமே வந்திருப்போம் அப்படிங்கிற பிளான்லாம் இருந்துச்சு. பட் நம்ம வந்து 2 பேர கூட்டிட்டு போனதுனால, நம்ம வந்து நைட்டே கிளம்பி வர்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அங்கேருந்து நைட்டு கிளம்பி வரும்போதே 8 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேரும்போதே. கபடி வந்து வெறித்தனமா விளையாண்டாங்க. நம்ம ஊர் டீமும், எதிர் டீம் வந்தவங்களும் யாருமே சும்மா சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பரா விளையாண்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா, எல்லா போட்டியிலயுமே நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதே மாரி எல்லா போட்டியிலயும் தோத்து போயிருவோம் அப்படின்னும் சொல்ல முடியாது. கடைசி செகண்ட்ல தான் வின் பண்ற மாரி ஆகும். அதே மாரி தான் இந்த தடவையும் ஒரு 30 செகண்ட்ல தான் ஒரு பாயிண்ட்ல 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ்ல தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கேட்கும்போது. ஏன்னா, யாரா இருந்தாலும் வின் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஊர் பாய்ஸ் எல்லாம் வின் பண்ணோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ஆனா, அந்த ஹாப்பி மூமெண்ட்ட நம்ம வந்து நேர்ல இருந்து பார்க்க முடியல. எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும்போது தான் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்றேன் நம்ம ஊர. எனக்கு வந்து அந்த ஊர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறையா வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, ரொம்ப அமைதியான ஊரு. பட் என்ன பண்ணுறது, நம்மளோட சிச்சுவேஷனால் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து எங்கள் ஊரில் தான் இருப்பேன். கட்டாயப்படுத்தியாவது எப்படியாவது கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு தான் இருக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபைனலாக எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ நமக்கு கிடைக்காதனால எல்லோரும் வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்களே, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஷூட் பண்ணியாச்சு. இவங்க தான் நம்ம ஊரில் வின் பண்ண பாய்ஸ். நம்ம ஊரே வின் பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் கெத்தாக தானே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.